உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உலகத்தையே ஆக்கிரமித்து கொண்டு இருக்கக்கூடிய இவர்களை போன்றவர்கள் யாரும் பயங்கரவாதி தீவிரவாதின்னு சொல்லலை. நெதன்யாகவும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல நாட்டு வளங்களை கொள்ளடிக்கிறதுக்காக அந்த நாட்டு மக்கள் மீதும் அந்த நாட்டின் மீதும் பல பழிகளை போட்டு உள்ளே போய் அந்த நாட்டு மக்களை கொள்கிறாங்க. ஆனால் இவர்களை பார்த்து யாராவது சொல்கிறாங்களா பயங்கரவாதி தீவிரம்? இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீமை பார்த்து எல்லா நாடுகளாகட்டும் ஒவ்வொரு மனிதனாகட்டும் தீவிரவாதி என்றும் சமூக விரோதி என்றும் பயங்கரவாதி என்றும் சித்தரிக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த உலக மக்களுக்கே ஒரு இஸ்லாம் அச்சுறுத்தலாக இருக்குது. அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு சாவுமணி அடிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த அமெரிக்கா ட்ரம்ப்பு நெதன்யாகு இவங்கெல்லாம் என்ன வட்டி விபச்சாரம் லஞ்சம் கலப்படம் எல்லாத்துலேயும் பேர் போனவங்க. இதெல்லாம் இஸ்லாம் வேரோடு வேறாக சாய்க்குது. இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் கடுமையாக கண்டித்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? புதைச்சாங்க, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைச்சாங்க. வட்டி லஞ்சம் மது அப்படி தவறின் ஊற்றுகளாக அந்த சவுதி அரேபியா கடந்தது. எல்லா தவறுகளையும் செய்யக்கூடிய நாடாக அந்த நாட்டு இருந்தது. அப்படிப்பட்ட நாடை ஒரு தூய்மையான நாடாக மனிதர்கள் தூய்மையானவர்களாக இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக மாற்றி அமைத்தவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு தான் இந்த இஸ்லாத்தை பார்த்து இந்த முஸ்லீம்களை பார்த்தும் இஸ்லாத்தை பார்த்தும் இவர்கள் பயப்படுகிறார்கள். ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய எல்லாமே தவறு. இந்த தவறுக்கு இஸ்லாம் பரவனா இந்த தவறை தண்டிக்கக்கூடியவர்களாகவும் கண்டிக்கக்கூடியவர்களும் முதல்ல இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இவர்கள் செய்கிற தவறுகளுக்கு இஸ்லாம் ஒரு சாவுமணி அடிக்குது. இஸ்லாம் கேட்குது. இஸ்லாம் அனைத்தையும் இது ஃபுல்லாக தவறு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லி தான் இஸ்லாத்தை கண்டு இவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் ஆகட்டும் மழை வெள்ளமாகட்டும் கொரோனாவாகட்டும் எதுவாகட்டும் ஒரு வீடு பக்கத்து வீட்டுக்கு ஒரு தொந்தரவுனாலும் ஓடி உதவக்கூடிய முஸ்லீமாக தான் இருப்பான். ஆனால் மற்றவர்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. இந்துக்கள் நினச்சுவாங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து அவங்க எதுலேயுமே ஈடுபட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்களாகவும் செல்ஃபி எடுக்கக்கூடிய மனிதர்களாக தான் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் ஒரு சக மனிதனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஓடி வரக்கூடிய முஸ்லீமாக தான் இருக்கான். ஆனால் அவனை பார்த்து தான் இந்த சமுதாயம் தீவிரவாதி என்றும் பயங்கரவாதி என்றும் சமூக விரோதி என்றும் சொல்லுது. இந்த மக்கள் அனைவரும் கொரோனா நேரத்தில் என்ன செஞ்சாங்க? கொரோனா நேரத்தில் இஸ்லாம் சொல்லுது ஒரு மனிதன் இறந்த பின்னாடி நல்லவனாக இருந்தால் அமைதியாக மன்னரில் கிடப்பான், இல்லைன்னா வேதனை செய்யப்படுவான். ஆனால் அந்த வேதனைகள் ஒவ்வொரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் மனிதர்களுக்கும் தெரிஞ்சால் யாரையும் அடக்கம் பண்ண மாட்டாங்க, போட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் அவர்களுக்கு அது மறைவான விஷயம் தெரியாது. அதை கண்கூட எங்கே பார்த்தோம் அப்படின்னா கொரோனா நேரத்தில் பார்த்தோம். கொரோனா நேரத்தில் யாரையும் அடக்கம் பண்ணலை, போட்டுட்டு ஓடினாங்க. அந்த சக மனிதனை எடுத்து அடக்கம் பண்ணது யார் அப்படின்னா முஸ்லீம் தான். எல்லா இயக்கங்கள் முஸ்லீம் இயக்கங்கள் தான் அடக்கம் பண்ணிச்சு. ஆனால் அன்னைக்கு அவர்களை பார்க்கும்போது தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியும் தெரியலை, சமூக விரோதியாகவும் தெரியலை. அன்னைக்கு முஸ்லீம்கள் எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. மழை வெள்ளமாகட்டும் போகக்கூடாத இடத்துல கூட உதவி செஞ்சவர்களும் முஸ்லீம்களும் முஸ்லீமுடைய இயக்கங்களும். ஆனால் அன்னைக்கு அவர்களை பார்த்து பயங்கரவாதியாகவும் தீவிரவாதியாகவும் சமூக விரோதியாகவும் தெரியலை. ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் சொல்கிறது கிடையாது. ஆனால் முஸ்லீம்களில் எத்தனை இது சொல்லணுமோ அது ஃபுல்லாக எல்லாருமே ஒருத்தவங்களை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அவன் நல்லவனாக இருக்கான், அவன் நல்லவர்களை பார்த்தானே புறம் பேசுவாங்க. அப்போ ஒரு இஸ்லாமும் நல்லதாக இருக்குது. இஸ்லாமிய மனிதர்களும் முடிந்த வரைக்கும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் மழை வெள்ளத்தில் பாருங்கள் எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ இது வந்துச்சு, எவ்வளோ கஷ்டம். யார் உதவுனா? முஸ்லீம்கள் தான் உதவுனாங்க, ஓடினாங்க. எல்லாம் கொரோனா நேரத்தில் அவ்வளோ பாதிப்பு மக்களுக்கு. அந்த நேரத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் பிளட்டு கொடுக்கவும் நான் கூட கொரோனா நேரத்தில் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பிளட் தேவைப்படுச்சுன்னு யாருமே போகலை. அவள் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவ தான். என்கிட்ட பிளட்டுன்னு கேட்கும்போது நான் எல்லாருக்கும் சொல்லி அவளுக்கு அந்த கொரோனா நேரத்துலையும் பிளட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். இன்றைக்கும் அவள் உங்களால் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முஸ்லீம் காதில் எந்த ஒரு முஸ்லீம் காதில் கேட்கும்போது உதவாமே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட முஸ்லீம்களை பார்த்து தான் இன்றைக்கி இந்த மக்கள் பயங்கரவாதி தீவிரவாதி சமூக விரோதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இஸ்லாம் நாட்டுக்கு ஒரு சாவுமணி அடிக்குது, சவாலாக இருக்குது.
எல்லா விஷயத்துலையும் இஸ்லாத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். இஸ்லாத்தை வந்து அப்போ விமர்சிக்கக்கூடியவங்க ஒன்று இஸ்லாமியனா வாழ்ந்து பாருங்கள், இல்லைன்னா இஸ்லாத்தை படிங்க. படிக்கும்போது தான் அதில் உள்ளது தெரியும். எப்படி வாழ்ந்து பார்த்தா தான் ஆஹா ஒரு 5 நேரம் தொழுகையாக தொழுது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இஸ்லாத்துக்கு தேவையில்லாதவர்கள் இஸ்லாத்தை விமர்சிக்கப்படும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னு பாருங்கள். அமெரிக்கா ட்ரம்ப் எப்படிப்பட்டவராக இருக்கார், நெதன்யாகு எப்படிப்பட்டவராக இருக்குது, பிற மக்களை சுரண்டக்கூடியவங்க, எல்லாரும் கொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. இவங்களை நல்லவர்கள்னு சொல்கிறாங்க. இவனுக்கு கூட ட்ரம்புக்கு கூட இப்போ கத்தார் வந்து ஒரு பிளேட் கொடுத்து அவருக்கு பரிசு கொடுத்துருக்கு. எப்போ இருப்பாருங்க, இப்போ இத்தனை கோடி மக்கள், இத்தனை லட்சம் மக்களை கொன்றதுக்கு பரிசாக கொடுத்துருக்கு. இப்படி சில நாடுகளும் இருக்க தான் செய்யுது. அவர்களை தவிர தட்டி கேட்கணும். தட்டி கேட்க முதுகலும் பெற்றவர்கள் அவர்கள். இஸ்லாமிய நாடுகள் நிறைய முதுகலும் பெற்றவர்களாக தான் இருக்காங்க. ஈரான் மட்டும்தான் தட்டி கேட்குது. அவர்களுக்கு முடிஞ்சவரை இறைவன் நல்ல ஒரு இதை கொடுத்து, ஏன்னா அநியாயக்காரர்களை தட்டி கேட்கக்கூடியவர்கள் சில பேர் தான் இருப்பாங்க, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் உதவட்டும். அதனால் முஸ்லீம்கள் தான் உனக்கு ஒன்று பாதிக்கப்பட்ட ஒரு வீடாகட்டும், ஒரு ஊராகட்டும், ஒரு மாவட்டமாகட்டும், எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதிப்புனா முதல்ல வந்து நிற்கக்கூடிய முஸ்லீம் தான். அடுத்து தான் வேறு யார் இவங்க பார்த்துனா வருவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. அதனால் முஸ்லீம்களை பார்த்து படியுங்க. இஸ்லாம் வந்து இஸ்லாமியர்களை கண்ணியப்படுத்துங்க, இஸ்லாத்தை படிங்க, இஸ்லாமியனா ஒரு வாழ்ந்து